வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக தற்போதைய இந்திய அரசியல் நகர்வு பற்றி பேசுவதற்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட நம்ம எலெக்ஷனுடைய அந்த பரபரப்பு போயிட்டு இருக்கும்போது உங்களை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம். இப்போதைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு கூட்டணி ஆட்சியை சந்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த கூட்டணி ஆட்சி சந்திக்க பிறகு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரதுனால பிரதமர் மோடி முதல் முறையாக தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திரும்ப ஒரு முறைப்படி இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து அவரை இன்றைக்கு நாடாளுமன்ற தலைவராக தேர்வு செஞ்சுருக்காங்க. இனி அது அடுத்து ஃபர்தராக அவருடைய அரசியல் முன்னெடுக்க போகிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த டெவலப்மெண்ட் வரை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இந்திய வாக்காளர்கள் ஒரு டெஃபினட்டாக பாஜகவுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை அல்லது 370-400 இடங்கள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் வந்தது. ஈவன் எக்ஸிட் போல்ஸ்லாம் கூட அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அப்போது வேறு சில இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் நடத்துகிறவங்க, அந்த மாதிரியான விஞ்ஞானபூர்வமாக டேட்டா வச்சு பேசுகிறவங்கலாம் சில பேர் என்ன சொன்னாங்க, அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு, 370-400 வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தர் தான் கரெக்டாக பாஜக 240லேருந்து 250 வரையும் வரும் சொன்ன ஒரே ஒருத்தர் யோகேந்திர யாதவ் தான். அவர் தான் சொன்னார், 5 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னார் பாஜக 240 இடங்கள்லேருந்து 250 இடங்கள் தான் வரும். இதை நான் டேட்டாவெல்லாம் வச்சு சொல்லலை, நான் மக்களை பார்த்து என்னுடைய அரசியல் அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அது எக்ஸாக்டாக அவர் மட்டும்தான் அதை சொன்னார். அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது பாஜகவுக்கு பெரிய ஷாக் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, குறைந்தபட்சம் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கணுமா எதிர்பார்த்தாங்க. ஒரு 272க்கு மேலேயாவது 2 சீட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்காத போய் அது மெஜாரிட்டியே ஷார்ட் ஆனது பாஜகவுக்கு அதிர்ச்சி. அவங்களுக்கு வேறு சில சந்தோஷங்கள்லாம் இருந்துக்கலாம். ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், இல்லை அருணாச்சல பிரதேஷ் ஆட்சி, அதெல்லாம் வேறு விஷயம். பட் மத்தியில் மோடி தலைமையில் நீங்கள் 10 வருஷம் கழித்து மீண்டும் சந்திக்கும் போது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு அதிருப்தி பிரதிபலிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் தலைமை மேலே நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. ஆக்சுவலாக உங்கள் தலைமை மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற 370 கொடுத்துருப்பாங்க, இல்லை 300 கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் தலைமை மேலே ஒரு அதிருப்தி மக்களுக்கு வந்துடுதுன்றது தான் இந்த தேர்தல் காமிக்குது. நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அல்லது நரேந்திர மோடி மேலேயே மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடுச்சு. அதுக்கு பல காரணங்கள், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி போன்ற விஷயங்கள், 10 வருஷம் இருந்தது, ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினச்சிருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தால் கூட பீப்புள் தாட் என்னென்னா வி வாண்டட் எ சேஞ்ச். பட் அந்த சேஞ்சை முழுமையாக கொடுக்க முடியல. ஸோ அதனால் இப்போது என்டிஏன்ற ஒரு அமைப்போடு அவங்க கூட்டணியில் இருந்ததுனால இப்போ என்டிஏக்கு மெஜாரிட்டி கிடைச்சதுனால அதுவும் ஒரு மார்ஜினலாக தான் ஒரு மெஜாரிட்டி 294 இடங்களோ 93 இடங்களோ கிடச்சிருக்கு. அது அந்த மெஜாரிட்டியை வச்சுட்டு இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இது ஒரு 10 வருஷ காலம் சுயமாக கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரத்தனமாக கூட ஆட்சி செய்த மோடிக்கு எந்த விதமான ஒரு தடுப்பும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த மோடிக்கு ஒரு தடையாக இந்த தேர்தல் முடிவு வந்திருக்கு. அவர் நேருவோட சாதனையை முறியடிக்கிற மாதிரி நான் 3வது தடவை வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்குள்ள ஒரு மனசாட்சி அவர் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். நமக்கு வாக்காளர்கள் நம்மளை நமக்கு மெஜாரிட்டி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் அவர் உறுத்துற ஒரு விஷயம். அதனால் அவர் இனிமேல் சுதந்திரமான முடிவுகள் எடுக்க முடியுமா, கூட்டணி கட்சிகள் நீங்கள் அக்காமடேட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பலது இருக்கிறதுனால இந்த தேர்தல் முடிவு என்பது நரேந்திர மோடியின் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது என்பது தான் என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். உங்களோட முதற்கட்ட கருத்து தெளிவாக புரிகிறது. இனி அடுத்து என்ன இந்திய அரசியலோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசும்பொழுது தான் இப்போ கூட்டணியினுடைய என்டிஏ கூட்டணி தலைவராக, நாடாளுமன்றத்தின் தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அடுத்து இதனுடைய யார் யாருக்கு என்ன மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸ், யாருக்கான என்ன விஷயங்கள் அமைச்சரவை ஒதுக்கப்படுது அப்படிங்கிற பெரிய டிஸ்கஷன் நடக்குது. இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது முன்னாடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக பெரிய பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்கு. சந்திரபாபு நாயுடு என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறாரு, நிதிஷ் என்னென்னலாம் கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக உள்துறை, நிதித்துறை, நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர், பிறகு ரயில்வே துறை, வளம் குளிக்கக்கூடிய துறைகள், கர்நாடகாவிலேருந்து நம்ம குமாரசாமிக்கெலாம் விவசாயத்துறை, இந்த மாதிரி முக்கியமான கேபினெட்லாம் கேட்குறாங்க. இவ்வளவும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன கேபினெட் வச்சு மோடி ஆட்சி நடத்துவார், அவர்கிட்ட பாஜக வச்சுட்டு என்ன ஆட்சி நடத்துவார் அப்படின்னு சில நெருக்கடிகள்லாம் அவர் சந்திக்கிறதா போயிட்டுருக்கு. இந்த பரபரப்பெல்லாம் எப்படி இதை பாஜக எப்படி இதை எதிர்கொள்ளுன்னு பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையாக இந்த என்டிஏ கூட்டணியில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாஜகவுடைய அந்த இந்துத்துவ கொள்கை இருக்குது இல்லையா, அதை அவங்க அன்றாடம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவங்க 10 வருஷ காலத்தை செலவிச்சாங்க. அது எந்த இலாக்காவாக இருந்தாலுமே அவங்களுடைய அஜெண்டாவில்
அதை திணிக்கிறதுல புகுத்துறதுல ரொம்ப தெளிவாக குறியாக இருந்து தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனால் இப்போ கூட்டணியில் சேர்ந்துருக்கிற எக்ஸப்ட் ஷிண்டே தவிர மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்குலர் ஃபேஸ் உள்ளவங்க. அவங்க இந்துத்துவ ஐடியாலஜிக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது நிதிஷ்குமாரோ நாயுடுவோ இல்லை குமாரசாமியோ இல்லை சிராஜி பாஸ்வானோ அந்த இந்துத்துவ ஐடியாலஜி கிடையாது. அப்போது கொள்கை அளவிலேயே அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. அப்போது பாஜகவுடைய கொள்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் போன்ற விஷயங்கள், அப்புறம் காசி மதுரால மசூதி இடிப்போம், மீண்டும் கோவிலை கட்டுவோம் போன்ற பல விஷயங்கள், இது மாதிரி அவங்களோட இந்துத்துவ அஜெண்டா இருக்குது இல்லையா, சிஏஏ சட்டத்தை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது போன்ற பல விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் அவங்க பாஜக அதை பர்சியூ பண்ண முடியுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதுவரையே நீங்கள் உங்கள் டிசிஷன்லாம் பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் 2 பேரும் சேர்ந்து எடுத்து அமைச்சரவை மேலே திணிச்சிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை திணிச்சிங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இனிமேல் நீங்கள் உண்மையிலேயே விவாதங்கள் நடத்தி அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளோட கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் நடத்தி தான் நீங்கள் முடிவு எடுக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இலாக்காக்கள் கேட்குறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இவங்க 2 பேர் எப்படி அணுகுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அணுகுறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு எப்படி பாஜகவை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த பாஜக நம்மளை எப்போ உடைப்பாங்க தெரியாது. ஏன்னா அவங்க தங்களை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு நம்மளை உடைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. இதுக்கு முன்னாடி பல கட்சிகள் பல இடங்களில் உடச்சி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ்னு பல உதாரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய சந்தேகம் என்னவாக இருக்குன்னா, இவங்க எப்போ நம்மளை உடைப்பாங்க அப்படின்றது இவங்களுடைய சந்தேகமாக இருக்குது. அவனோட பாஜக எண்ணம் என்னவாக இருக்குன்னா, இவங்களை உடச்சி நம்ம சுயமாக மெஜாரிட்டி பெறுறது அப்படின்றது அவங்களோட எண்ணம். இவங்களை நம்பி நம்ம ஆட்சி நடத்துகிறோமா, நம்ம இஷ்டத்து நம்மளுடைய அஜெண்டாவை ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்க, இவங்க கழுத்தை உடச்சி கழுத்தை பிடிச்சி நம்ம எப்போ நெரிச்சு நம்ம உடைக்கிறது அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்கும். இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்துக்கிடமான ஒரு முறையில் தான் சேர்றீங்க. ஆக்சுவலாக பின்னாடி ஒரு கையில் பின்னாடி கத்தி வச்சுருந்தா முன்னாடி கை கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக இது தெரிஞ்ச உண்மை. இது தெரியாத உண்மையெல்லாம் கிடையாது. பாஜகவுடைய கடந்த கால வரலாறை பார்க்கும்போது அவர்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் மோடி ஒர்க் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஒர்க் பண்ண போகிறார். கூட்டணி வாஜ்பாய் மாதிரி கிடையாது. வாஜ்பாய் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு சென்றால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், அது இல்லாத இந்த கவர்மெண்ட் இருக்க முடியாது. மோடி அதுக்கு ஒத்துப்பாரா தெரியல. இதுவரை அதை பற்றின பேச்சே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அதை பற்றி ஒரு டாக் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய என்டிஏனுடைய தலைவராக ஒருங்கிணைப்பாளராக சந்திரபாபு நாயுடு அறிவிக்குன்னு சொல்லிட்டு அவரோட டிமாண்டாக இருக்குது. அதை ஏற்க பாஜக மறுக்குது அப்படின்னா, அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குங்க, அதோட அமைப்பாளர் என்ன ஆக்குங்க அப்படின்ற இடம் 2 டிமாண்ட் வைக்கிறார். ஒன்று இது இல்லை அதுன்னு வைக்கிறாரு. இப்போ இது எப்படி ஃபேஸ் பண்ணுங்க? அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2 டிமாண்ட் மட்டும் இல்லை, எனக்கு ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுன்னு வேறு. அது முக்கியமாக அதை ஏற்கனவே சபா ஸ்பீக்கர் போஸ்ட் ஏன் கேட்குறாருன்றதுக்கு நான் அப்புறம் வரேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையிலேயே இவங்க அணுகுறாங்க. ஆனால் காலத்தின் கட்டாயமே இவங்க சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் வருது. ஸோ பாஜக தன்னுடைய அஜெண்டாவில் இருக்கிற எந்த விஷயங்களும் நிறைவேற்றத்துக்கு முன்னாடி கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் இது நாள் வரையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் முடிவெடுத்து எல்லா மந்திரிகள் மேலும் திணிச்சிங்க. இப்போ கூட்டணி கட்சிகளுடைய மந்திரிகள் இருக்கும்போது நீங்கள் திணிக்க முடியுமா? திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆக்சுவலாக அப்போது இவங்க இலாக்காக்கள் கேட்குறதுலேயே 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று அதிகாரம் மிக்க இலாக்காக்கள், இன்னொன்று பணம் சம்பாதிக்கிற இலாக்காக்கள். இப்போ ஹோம் மினிஸ்டர் வச்சுக்கோங்களேன், அது அதிகாரம் உள்ள ஒரு இலாக்கா. அதில் அதிகாரத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ ரயில்வேஸ் வச்சுக்கோங்க, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சு பணம் சம்பாதிக்கலாக்கள். ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரி கேட்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸ்பீக்கர் கேட்குறா வச்சுக்கோங்க, அது அதிகாரம் உள்ள ஒரு விஷயம். ஏன் ஸ்பீக்கர் கேட்குறாங்க? இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டில் இந்த பாஜக ஆட்களை இழுக்கிற விஷயங்களை கையாண்டாலோ, இல்லை வேறு கட்சிகளை உடைத்து அவங்க மெஜாரிட்டி அமைக்கணும் அப்படின்னு தீர்மானித்தாலோ, அப்போது ஸ்பீக்கருடைய ரோல் முக்கியமாக இருக்கும். கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவருடைய ரோல் முக்கியமாக இருக்குன்றதுனால சந்திரபாபு நாயுடு ஸ்பீக்கரை கேட்குறாரு. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ அதனால் ஏன்னா பாஜக எந்த நேரத்தில் எதை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் இத்தனை நேரம் அவங்களுடைய ஆர்மி, அந்த அத்வானி அதானி அந்த ஆர்மி இருக்குல்ல, அது இத்தனை நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாரை உடைக்கலாம் எங்கே உடைக்கலான்ட்டு அதோட வேலை அதுதான். ஏன்னா பணம் வச்சுருக்காங்க, நிறையா ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க. யாரை உடச்சி எப்படி கூப்பிடலாம், எந்த சமயத்தில் உடைக்கலாம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் லிப் சர்வீஸ் தான் எல்லாமே. இப்போது நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், நிரந்தர கவர்மெண்ட் எல்லாம். ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது எப்போ உடைக்கலாம், யாரை உடைக்கலாம் தான் எல்லாம் தீர்மானிப்பாங்க. ஒருத்தர் காலம் ஒருத்தர் எப்போ இழுக்குன்னு தான் பார்த்துட்டு. எஸ், ஏன்னா இப்போ நீங்கள் கிளியராக சொன்னீங்க. இப்போ கடந்த காலத்தில் வாஜ்பாய் ஒரு கூட்டணி அரசு நடத்தியிருக்கிறாரு, பட் மோடி அதை நடத்தலைன்னு சொல்கிறோம். ஆனால் வாஜ்பாயோட அமைச்சரவையில் இந்த 2 பேர் இருந்திருக்காங்க, நிதிஷ் இருந்திருக்காங்க, நாயுடு இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ அவங்க அந்த அரசியலே பார்த்தவங்க இப்போ மோடியே வாஜ்பாய் லெவலுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி கை கொடுக்காதுன்னு சொல்லி சிலர் பாஜக தரப்பில். இல்லை, இது மோடிக்கே ஒரு சவாலான விஷயம். அதாவது மோடி இத்தனை வருஷ காலம் சிஎம்மாக இருந்திருக்காரு, பிரதமராக இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஒரு பக்குவ பெற்ற தலைவர் ஆகிட்டாரா அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கே இருக்குது. இந்த கூட்டணிகளை அரவணைத்து கொண்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல், கூட்டணி கட்சிகளை ரொம்ப நோக்கடிக்காமல் ஒரு கவர்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு போவாரா, அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் பெற்று ஒரு மெச்சூர்டு லீடர் ஆகிட்டாரா அப்படின்னா அதை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்திருக்கு.
அதை காமிக்கிறதுல முயற்சி பண்ணி எல்லோரும் அரவணைத்து கொண்டு ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போனார்னா நீங்கள் வாஜ்பாய் மாதிரியான ஒரு ஆளாக எமர்ஜ் ஆகிட்டார் சொல்லலாம். இல்லை நான் ஒரு பாலிட்டிஷியன், நான் இஷ்டத்துக்கு செயல்படுவேன், இது கொஞ்ச நாள் தான் பார்க்கலாம், இவங்களெல்லாம் உடச்சி என்ன பண்ணுறேன் பாரு, நான் வந்து பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கொண்டுறேன் பாருன்னு ஒரு அட்டம்ப்டில் இறங்கினா வச்சுக்கோங்க, அப்போ ஒரு குழப்பங்கள் வரதானே செய்யும். ஸோ மெச்சூர்ட் லீடர்லாம் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கூடிய மட்டும் நம்ம அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் பவர்ஃபுல் இலாக்கா அல்லது பணம் பண்ணுற இலாக்கா எதை கேட்டாலுமே பாஜக ஒரு விஷயத்துக்கு தெளிவாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட 240 இடங்கள் இருக்குது. இந்த 240 இடங்கள் வச்சுட்டு நீங்கள் கேட்குற இலாக்காலாம் அவன் கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? அவன் வந்து பாதுகாப்பு டிஃபென்ஸை கொடுக்க மாட்டான், அவன் வந்து ஹோம் மினிஸ்டரை கொடுக்க மாட்டான், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை அவன் கொடுக்க மாட்டான், ஃபினான்ஸை கொடுக்க மாட்டான். இந்த 4த்தையும் அவன் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டான், யாருக்குமே அவனாக வச்சுப்பான். அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான். அது கொடுத்தான்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். கொடுக்க மாட்டான்றதான் அடிப்படையான விஷயம். இப்போ வந்து டாக்கே வந்து அந்த 4 தான் கேட்டு 2 பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. அது பாஜக 240 இடங்கள், நீங்கள் 12 இடங்கள் 14 இடங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்படி சார் டிமாண்ட் பண்ணுங்க? நீங்கள் 240 வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, இப்போ இந்த நாங்கள் வச்சிருக்க அந்த 28 சேர்ந்தா மட்டும் தான் உங்களை ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நிலைமை. அதாவது இது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 4 முக்கியமான இலாக்காக்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொடுத்தாருன்னா வந்து மோடி வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர ஸ்பீக்கர் போஸ்ட்டையும் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் கொடுக்க மாட்டார். மற்றதெல்லாம் விவசாய இலாக்கா வாங்கிக்கோ, ரயில்வே இலாக்கா வாங்கிக்கோ, சிவில் ஏவியேஷன் வாங்கிக்கோ, அதில் என்ன வேணால் ஊழல் பண்ணிக்கோங்க, நமக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு போயிடலாம். பட் இந்த ஃபைனான்ஸு, ஹோமு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, நிதி இலாக்கா, இந்த 4 இலாக்கா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக நான் பார்க்குறேன். அப்போ அதுவே வந்து உங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். சப்போஸ் அதுதான் கேட்டு இவங்களோட அடம் பிடிக்கிறாங்க. சப்போஸ் அது கொடுக்க மாட்டேன் இடத்துக்கு மோடி நகராருன்னா அப்போ இவங்க என்ன அடுத்த ஸ்டாண்ட், இவங்க என்ன நகரம், இவங்களுக்கு என்ன அடுத்த நகரம் இருக்குது? ஏதாவது உடனடியாக வந்து ஒரு பிரேக் எல்லாம் வராது. ஆக்சுவலாக ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் போவாங்க. ஏன்னா வந்து இமீடியட்டாக பிரேக் ஆனால் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிடும். இவங்க அங்கே போய் சொல்லுவாங்க, இது ஒரு குழப்பம் வரும். ஆக்சுவலாக அதாவது போகக்கூடாது அப்படிங்கிறதால தான் இவங்க எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கிறாரு மோடி. சப்போஸ் அவர் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கும்போது இவங்க அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் அங்கே போனால் கூட அந்த கூட்டணி வந்து 234லேருந்து 272 போகிறது ரொம்ப லாங் கேப் இருக்கு, இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த இடைவெளியை இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே அந்த இடைவெளியை நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியாது. இவங்க என்னைக்கு இதே மாதிரி தான் அங்கேயும் கேட்பானுங்க. அப்போ வந்து காங்கிரஸ் எப்படி விடுவான்? காங்கிரஸ் நான் 101 இடத்துல வச்சிருக்கேன் போது காங்கிரஸும் விட மாட்டாங்க. அங்கீத சிக்கல் இருக்கும். காங்கிரஸும் முக்கியமான ஹோம் மினிஸ்டர் கேட்டால் கொடுப்பாங்களா, ஃபைனான்ஸை கேட்டால் கொடுப்பாங்களா? அங்கேயும் இதே பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் வச்சு அங்கே வந்து இவங்களோட அதிகமான இடங்கள் வச்சிருக்கிற மம்தா இருக்கா, அகிலேஷ் இருக்காரு, திமுக இருக்கு, அவங்க மாரி எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? உங்களுக்கு ஏதோ வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுடைய இடங்களுக்கு ஏற்ப வாங்கிக்கோங்க. அதனால் அது இந்தியா கூட்டணியோ இல்லை பாஜக கூட்டணியோ நீங்கள் என்டிஏ கூட்டணியோ உங்களுடைய இடங்களுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் 240 இடங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் வேறு வழியே இல்லை, ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உடனே ஆல்டர்னேட் பார்ப்பாங்க. இதுவரையும் அவங்க சுயேட்சைகளெல்லாம் வளைச்சி போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் பாஜக நேரம் எல்லாரும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய என்டையர் டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதானி அம்பானி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லூஸாக இருக்கிற ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் வந்தால் போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் தொகை மாதிரி கூட கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக வந்துருப்பாங்க, சின்ன சின்ன குரூப்பாக இருப்பாங்க. அப்படி ஒரு 25 பேர் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் இவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை உடனே கையில் எடுக்க மாட்டாங்க. ஒரு கடைசி வரையும் போராடி பார்ப்பாங்க, கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க, எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளால் இது உடஞ்சது வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் வந்து இது வந்து அப்போ என்ன ஆகும், மீடியாவில் வந்து பார்க்குற மக்களுடைய பார்வை சரி ஏதோ ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டுருக்கு, இது லாங் ஸ்டாண்டிங்கில் வருமா அப்படின்ற இப்போ சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்ற கட்சியை உடச்சி பாஜக மெஜாரிட்டி கொண்டதுக்கான முயற்சிகளில் இன்டைரக்டாக ஈடுபடுவாங்க. அது ஒரு நாள் திடீர்னு வெளிப்படும். அது நாயுடு கட்சியே உடச்சிடுவாங்க, இது சொல்ல முடியாது. நிதிஷ்குமார் கட்சியை உடச்சிட்டு பாஜக ஆட்சியை அங்கே நிதிஷ்குமாரே சிஎம்லேருந்து தூக்குற அளவுக்கு கூட போயிடுவாங்க. பாஜக பதவிக்காக அதிகாரத்துக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வேணா போவாங்க சார். ரைட் சார், என்ன எக்ஸ்டெண்ட் வரையும் போவான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும், நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும். இப்போ பேச வேண்டிய இடத்துல, டிமாண்ட் வைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? இவங்க 2 பேர் இருக்காங்களா அல்லது மோடி இருக்காரா? இல்லை இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டுமே நாங்கள் தான் இருக்கோம்னு நீங்கள் நினைச்சாங்கன்னா அது ஏமாற்றம். அது இவங்க ஏமாந்து போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வேற ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, இவங்க 2 பேர் மொத்தம், இவங்க 2 பேர் பிறகு இது கூட வந்து கல்யாணம் அந்த ஜேடிஎஸ்ஓ இல்லை சிராஜி பாஸ்வானோ இல்லை ஷிண்டேவோ இவங்களை விட்டு போகிறது இல்லை சார். அவங்க போக போகிறது இல்லை. இவங்க 2 பேரும் போகிறாங்க. இவங்க 2 பேர் 16 மொத்தம் 26 28 சீட் வச்சிருக்காங்க சார். இந்த 28 சீட் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பாஜக தனியாக ஒர்க் பண்ணியிருப்பான். வாய்ப்பு இருக்கு. அந்த 28 வாய்ப்பு இருக்கு. அந்த 28 இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க கூட பேசிடுவான் நேரம். அது வந்து சரியான நேரத்தில் கொண்டு வருவான். ரொம்ப அடம் முடிச்சாங்கன்னா
அது அந்த அந்த கோர்ஸுக்கு அவங்க போவாங்க, அந்த ஆக்ஷனுக்கு போவாங்க. நீங்கள் பாஜக சும்மா நினைக்காதீங்க, அவங்க அடுத்த 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறவங்க சார். அவங்க 1925 அடுத்த 100 வருஷத்துக்கு பிளான் பண்ணி தான் காஷ்மீரில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு இப்போயே தீர்மானிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் ரொம்ப அடம்பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு ஏற்கனவே தீர்மானிச்சிருப்பாங்க. அது ஒரு டீம் வந்து தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீம் வந்து அம்பானி அதானியோட சூப்பர்விஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி போயின்னா அது குஜராத் லாபி, அது ஆக்சுவலாக அந்த குஜராத் லாபி பணம் இருக்கிற லாபி, அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 28 பேர் போனால் அடுத்த 28 பேர் எப்படி கொண்டுறதுன்னு அவங்க யோசிப்பாங்க. அதில் அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியாது, பிரச்சனை வரும்போது தான் பார்க்கணும். ஆனால் தே வில் டேக் எனி எஃபர்ட்ஸ் டு சேஃப்கார்ட் தி கவர்மெண்ட். ஆனால் என்னென்னா அதுக்கு நடுவில் வந்து நம்மளால் அந்த கவர்மெண்ட் கவரக்கூடாதுன்றதுக்காக மோடி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான ஒரு சூழல் இருப்பார். எங்கே பிரச்சனை வரும்னா, ஒரு கலாச்சாரத்துறை அமைச்சகம் இருக்குது, இல்லை ஒரு கல்வி அமைச்சகம் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குல்ல. அந்த துறைகள்லாம் நீங்கள் வந்து உங்கள் இந்துத்துவ அஜெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ அன்றாட ஒரு நிறுவல் வந்துகிட்டே இருக்கும். அது நிறுவல் வந்து ஒரு கட்டத்தில் கன்சாலிடேட் ஆகும். அப்போது உங்கள் கூட்டணி அமைச்சர்கள் மத்தியில் நீங்கள் தலையிட்டீங்க, அவங்களுக்கு ஏதாவது இப்போ உள்ள நுழைஞ்சு எதாவது பண்ணிங்கன்னா அங்கே பிரச்சனைகள் வரும் ஆக்சுவலாக வந்து. ஆனால் எல்லாத்தையுமே சமாளித்து போவாங்க. ஏன்னா மோடி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு எதிரானவர் தான் மோடி. ஏன்னா கூட்டணி கவர்மெண்ட் நிலைத்து ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாதுன்னு தொடர்ந்து அவர் பேசிட்டு இருந்தவர் தான் மோடி. அதை சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க. ஆமாம், அதை சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னைக்கு நீங்களே அந்த கட்டத்துக்கு உங்கள் தலையில் வந்து கூட்டணி வந்து உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எதுவும் பண்ண முடியாத லெவலில் இருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த கூட்டணியை விட்டுட்டு நம்ம தனியாக மெஜாரிட்டி வரணுன்ற அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் உங்கள் மைண்ட் சிந்தனை 24 மணி நேரம் நீங்கள் அதை பற்றி தான் சிந்திப்பீங்க. ஆனால் அதே சமயம் சரி இப்போ தற்சமயத்துக்கு இவங்களை நம்ம விட்டுற முடியாது அப்படின்னு. ஸோ இதில் வந்து இந்த போட்டியில் வந்து யாருக்கு அதிகமாக கிடைக்குது, யார் சொல்கிற விஷயங்கள் நடக்குது அப்படின்றது இருக்குல்ல. மோடியும் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், இவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படியே விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போவாங்க. அது போகும்போது என்ன ஆகுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அதிருப்தியும் வரலாம். இல்லை வாஜ்பாய் மாதிரி வந்து மோடி உருவாயிட்டார் அப்படின்னா அதை அனுசரித்து 5 வருஷம் கடத்தலாம். இதெல்லாம் இவங்க செயல்பாடுகளில் தான் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர் செயல்பாடுகளில் தான் இருக்கு. பட் உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் வந்து மோடி வாஜ்பாய் லெவலுக்கு இறங்கி வருவாரா, அல்லது அந்த அளவுக்கு வராமல் அந்த எவ்வளோ ஷார்ட் அவுட்டாக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வேலையில் அதுதான் அவரோட மெச்சூரிட்டி தெரியும் ஆக்சுவலாக. அது அவசரப்பட்டு அந்த நம்ம ஷார்ட்டேஜை சரி பண்ணுறதுக்கு இவங்களை ஒதுக்கி விட்டாலும் பரவாயில்லன்னு இன்டெரக்டாக வேலை செஞ்சாருன்னா அது நிதிஷ்குமாருக்கும் தெரியும், நாயுடுக்கும் தெரியும். அவங்க இன்னொரு கோர்ஸை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அரசாங்கத்தில் நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா ஆட்களை இருக்கிறது ஈஸி இல்லையா, அது அவங்க முயற்சி பண்ண தான் செய்வாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் மாதிரி ஒரு மெச்சூரிட்டியாக இருந்துட்டு நம்ம ஆட்களை இருக்க வேண்டாம், இருக்கிறவங்களை நம்பி நம்ம ஆட்சி செய்யலாம், இந்துத்துவ அஜெண்டாலாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி. ஏன்னா அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் வந்து ஓரங்கட்டிட்டார். யார், பாபர் மசூதி போன்ற விஷயங்கள்லாம் ஓரங்கட்டிட்டார். அது மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை ஓரங்கட்டிட்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு போகணும்னு நினச்சாருன்னா போகலாம். ஸோ மோடி எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. இந்த கூட்டணி அரசாங்கத்துடைய அந்த ஆயுள்ன்றது மோடியோட கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ரைட் சார். இப்போ நீங்கள் விஷயங்கள் கிளியராக புரியுது. இப்போ இதுலேருந்து எனக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் இடத்துக்கு பாஜக நகருது, மோடி நகர்றாரு அப்படின்னா, அப்படி ஒரு சில விஷயம்லாம் தியாகம் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆட்சியை நம்ம கண்டினியூ பண்ணோம், அதனால் என்ன கெயின் ஒன்று அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ரைட், இது விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஏன் நம்ம ஆட்சியில் இருக்கணும், அதுதான் நம்ம ஆட்சிக்கே வந்திருக்கோம், அதை தியாகம் பண்ணி ஏன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு ஒன்று வரலாம். அல்லது இப்போ இந்த நடந்து முடிஞ்ச தேர்தல் முடிவுகள் இந்துத்துவ அரசியல் ஒரு தோல்வி கொடுத்துருக்கு. குறிப்பாக யூபியிலே வந்து அது ரொம்ப அவங்களோட அடுத்த லெபரட்டரி குஜராத் அடுத்து அதுவாக தான் இருந்துச்சு. அங்கேயே அது ஒரு பெரிய தோல்வி சந்திச்சிச்சு. இனிமேல் அது கைக்கு கொடுக்காது, அதை விட்டுருவோம், இப்போ அடுத்து வேறு அரசியல் நோக்கி நகருவோம் அப்படின்ற இடத்துக்கு நகர போகிறாங்களா, எப்படி இது நகரும்னு பார்க்கலாம். இல்லை, தற்சமயத்துக்கு அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு நம்ம ஆட்சியை வந்து ஓட்டலாம். ஓட்டும் பொழுதே வந்து நம்ம இந்துத்துவ அஜெண்டா கட்சி ரீதியாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஆட்சி ரீதியாக இப்போ பொது சிவில் சட்டம் இந்தியா முழுக்க கொண்டதை ஒத்தி வைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கலாமே தவிர, அந்த மாதிரி முடிவு எடுக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்துத்துவ ஐடியாலஜி அவங்க விட்டுற மாட்டாங்க. கட்சி ரீதியில் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்ட்டி வந்து அதில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கீழே வந்து அந்த பேசிஸில் தான் ஓட்டை இன்னும் கன்சாலிடேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் ஆட்சி ரீதியில் வரும்போது அந்த விஷயங்களை வந்து ஓரளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்காக கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு கவர்மெண்ட்டை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணுன்றதுக்காக திட்டங்கள் அடிப்படையில் இந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் ஏதாவது சொல்லலாம். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி மந்திரிகளாக இருந்துட்டு அதில் வர மோதல்கள் போன்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, மாநில அரசு நலன்கள் இருக்குல்ல. இப்போது நாயுடு வந்து ஆந்திரா கவர்மெண்ட், ஆந்திராவில் சிஎம்மாக வர வச்சுக்கோங்க. இப்போ அவர் பல ப்ராமிஸ் கொடுத்துட்டார். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் வந்து உரிமை தொகைன்னு ஆயிரக்கணக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இலவச பேருந்து பயணம் அது இதெல்லாம் ஒரு பெரிய 6 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது எல்லாமே பணம். அது தவிர அமராவதியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தலைநகராக 1.5 லட்சம் கோடி கேட்குறாரு. சிறப்பு. இதெல்லாம் வந்து மத்திய அரசு கொடுக்க முடியுமா?
ஏன்னா நிதி ஆயோக காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா 2016 இதே கூட்டணியில் என்டிஏல இருந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. ஏன் போனார்? சிறப்பு அந்தஸ்து கொடுக்க மாட்டீங்கன்னு போனார். அவர் போனவொடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? பாஜக அவர் கட்சியிலேருந்து 4 ராஜ்யசபா எம்பி இழுத்துட்டீங்கல்ல, அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு போயிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம திரும்பி வந்தார். அப்போ இதெல்லாம் அவங்க மனசுல இருக்கும்ல. ஸோ இவங்க நம்பிக்கைக்குரியவங்க. 2019 மோடிக்கு எதிராக சின்ன சின்ன கட்சியில் ஒருங்கிணைச்சு போராட்டம் பண்ணார். அதான் சொல்றேன். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ல தான் இணைஞ்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், அரசியல் நிர்பந்தத்தில் தான் இவங்க இணைகிறாங்க. ஸோ அப்போ ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க இணையும் பொழுது அது எவ்வளவு தூரம் அந்த இணைப்பு அல்லது நட்பு தொடரும்ன்றது ஒரு நிச்சயம் ஒரு கேள்விக்குறி. தற்காலிகமாக பதவிக்காக நீங்கள் ஒன்றுபட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் கொள்கையை விட்டுட்டு நீங்கள் ஒன்றுபட்டீங்கன்னா பாஜகவில் இருக்கிறவங்க எதுக்கு இப்படி கொள்கையை விட்டுட்டு நம்ம இப்படி சமாதானமாக போகணும் அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. இல்லை எப்படியாவது ஒரு இடத்துல அதிகாரத்தில் நம்ம இருந்தால் தான் கூட்டணி கட்சிகளையும் ஏமாற்றி விட்டு இல்லை கூட்டணி கட்சிகளையும் மீறி சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியும், நம்ம இலாக்கா இருக்கிற இடத்தெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். கல்வி இலாக்கா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புதிய கல்வி திட்டம் போன்றவற்றில் அதை கல்வி காவியமயமாக்குறதுனால அதை கதையும் கொடுக்க மாட்டாங்க. அதையும் அவங்க தான் வச்சுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து 5 வருடமோ இல்லை அதிக காலங்கள் நீடிப்பது என்பது மோடியுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. மோடி அவசரப்பட போகிறாரா இல்லை ஆத்திரப்பட போகிறாரா இல்லை அனுசரித்து போக போகிறான்றதை பொறுத்து அது இருக்குது. ஸோ இந்த அரசாங்கத்தோட ஆயுள் என்பது மோடி நடந்து கொள்கிற விதத்தில் தான் இருக்கு ஆக்சுவலாக. ரைட்டு. சரி, இப்போ ஆனால் இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியாமல் ஆர்எஸ்எஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா கட்சியினுடைய எல்லா தலைமையும் எல்லா ஃபேஸும் அவராயிட்டார், மோடி ஆகிட்டார். அதனால் கட்சியினுடைய வளர்ச்சியே ரொம்ப பாதிக்கப்படும் சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸே பல இடங்களில் பேசியிருக்கு. இப்போ அந்த விஷயத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலாம், மோடியோட விஷயங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி குறைச்சி 240 வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை ஆர்எஸ்எஸ் எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கலாம். இல்லை, ஆர்எஸ்எஸை பொறுத்த மட்டும் அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா நம்ம ஆர்கனைசேஷனோட பெருசாக வளர்ந்துட்டார் மோடின்றது அவங்க பாயிண்ட். ஹஸ் பிகம் லார்ஜர் தான் இந்த ஆர்கனைசேஷன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் வழிகாட்டுற ஒரு குழு. அதிகாரத்தில் இருக்கிற பாஜக அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருக்காங்க. ஆனால் இங்கே மோடியும் அமித்ஷாவுமே எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸை கன்சல்டே பண்ணாதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த அஜெண்டா தான் பண்ணுறாங்க. பட் அங்கே ஆர்எஸ்எஸில் கூட்டு முடிவுகள் தான் எடுப்பாங்க எப்போதுமே. அடுத்த 10 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏரியாவில் என்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் என்ன பண்ணணும், யாரை தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ மோடி 75 வயசு ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. 2025 ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா வருது. அதோட அவரை முடிச்சிடலாம். நம்ம அடுத்தது இன்னொரு தலைவர் ரெடி பண்ணலாம்னா அந்த ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு. அது நிதிஷ் கட்கரியோ யோகியோ ஆதித்யநாதோ யாரையாவது அவங்க பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா கடந்த 5 வருடமாக முக்கியமாக மோடி ஆர்எஸ்எஸை இக்னோர் பண்ணிட்டார். அவரே ஒரு ஸ்டான்ச் ஆர்எஸ்எஸ் தான் இருந்தாலும் ஆர்கனைசேஷனை மதிக்கலைன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதில் வேறு நிதிஷ் கட்கரி ஆர்எஸ்எஸோட செல்லப்பிள்ளையாக இருக்கார். அவரை கவுக்கிறதுக்கான வேலைகளையும் இவங்க இறங்கிட்டாங்க. அந்த சிஏஜி ஊழலெல்லாம், சாலை போட்டதில் ஊழலெல்லாம் நிதிஷ் கட்கரியை மாற்றி விடணும் தான் அவங்க இறங்கி. இந்த எலெக்ஷனை நாக்பூரில் அவர் தோக்கடிக்கிறதுக்கு சில முயற்சிகள்லாம் பட்னாவிஸ் எடுத்தார். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது ஆர்எஸ்எஸும் ஒரு கட்டத்தில் இப்போ தற்சமயத்துக்கு மோடியே இருக்கட்டும் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவருக்கு 75 வயசு ஆன பிறகு அந்த எழுதப்படாத ஒரு விதி இருக்குல்ல, அதில் அவரை வெளியில் எடுக்கிறதுக்கான 100ஆண்டு விழா, ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா நடக்கிறது. அப்போ அவங்க இந்தியாவோட பேரை பாரத்னு மாற்றத்துக்கு இருந்தாங்க. 2/3 மெஜாரிட்டி வந்துட்டா இப்போ அதுவும் சாத்தியமாகாது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த 25 வரையும் நீடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆளை மாற்றலான்னு அடுத்த ஆளை அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ்ன்னு கொஞ்ச நாள் அடுத்த தலைவர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஆரம்பிக்கும் என்பது என் கருத்து. பிரதமர் மோடி இதுவரையும் பேசிகிட்டு இருந்தவர் ஒரு வலிமையான அரசு வேணும், ஒரு தனிநபர் அரசு, ஒரு தனி கட்சி தான் வேணும், அது தனி கட்சியோட ஆட்சி தான் இனி இந்தியா முழுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அதை இழந்துட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். கடந்த காலத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு மாறாக இன்றைக்கி அவரே ஒரு விஷயத்தை சொல்கிறார். பாஜக இனி 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறது பதிலாக என்டிஏ இனி 10 ஆண்டுகள் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்டிஏ நம்புறாரு. அவர் என்டிஏ எந்த வகையிலையும் அந்த ஆட்சியை கவுத்துறாது அப்படின்னு நம்புறாரா? எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கி இருக்கிற சூழலில் அவர் அப்படி தான் பேசி ஆகணும். வேறு பேசினார்னா கூட்டணி கட்சிகள்லாம் கோச்சிப்பாங்கல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி ஏற்றபடி வேஷம் போடுறாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்டிஏன்னு சொல்லுவார். நாளைக்கு ஒரு தேர்தலில், இன்னொரு பொது தேர்தலில் பாஜக வந்துட்டு என்டிஏன்றதே சுத்தமாக மறந்துடுவார். இந்தியா கூட்டணி அமைகிறவரை நீங்கள் என்டிஏவை பற்றி கவலைப்பட்டீங்களா? நீங்கள் இந்தியா கூட்டணி அமைச்ச பிறகு தான் 38 கட்சிகளை கூப்பிட்டு பழனிசாமியை பக்கத்தில் குறைச்சி மீட்டிங் போட்டீங்க. 370 சொல்லிட்டு 400 சொன்னீங்களே நீங்கள். அப்போல்லாம் என்டிஏ நம்பியா சொன்னீங்க நீங்கள். ஆக்சுவலாக பாஜக வெற்றி பெறும் தானே சொன்னீங்க. அப்புறம்
நீங்கள் என்டிஏன்றதை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு உரிய மரியாதையை நீங்கள் கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்து போன பிறகு அதுக்கான அப்புறம் வந்து சிவமணி அகாலிதள் உங்களை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அந்த ராமதாஸ் அத்வாலேன்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒன்றும் பெரிய பாஜக மாதிரி மாறிட்டார். அவர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் பாஜக மாதிரியே மாறிட்டார். அதனால் என்டிஏக்கு அங்கே ஒன்றும் நீங்களே சுயமாக மெஜாரிட்டியில் இருந்ததுனால என்டிஏக்கு பெரிய வேலை இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு வேறு வழி இல்லை. காலத்தின் கட்டாயம் நீங்கள் என்டிஏன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் வேறு மாதிரியும் சொல்ல முடியாது. பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொல்ல முடியாது. என்டிஏ நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அடுத்த 10 வருஷம் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்கன்றதெல்லாம் அரசியலில் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து உங்கள் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்றது தான் அந்த பொது தேர்தல் வெளிப்படுத்திய ஒரு விஷயம். என்னென்னா உங்கள் 10 வருஷம் ஆட்சி மேலே மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. குறையாத இருந்தால் உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அது குறைஞ்சிருக்க போது உங்கள் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருக்குதா அப்படி தான் அர்த்தம். ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி மீண்டும் வடிவெடுக்க போகிறீங்க, மீட்டெடுக்க போகிறீங்கன்றது முக்கியமான கேள்வி. அது உங்கள் இனிமேல் செய்ய போகிற செயல்பாடுகளில் தான் இருக்குது. அது குறைஞ்சபட்சமாக அதை நீங்கள் வந்து எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஓட்டு வரும். ரெண்டாவது என்டிஏன்றது வந்து இன்றைக்கி வந்து நாயுடு இருக்கலாம், நிதிஷ்குமார் இருக்கலாம், குமாரசாமி இருக்கலாம். நாளைக்கு அவங்க என்டிஏவில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, என்டிஏவே இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த என்டிஏ இன்னும் 10 வருஷம் இந்த ஆட்சியெலாம் வந்து இன்றைக்கி மோடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். அவ்வளோதான் அதோடைய பாயிண்ட்டு. இந்த என்டிஏ 10 வருஷம் தாண்டுமா இல்லை 10 மாதம் தாண்டுமான்றதுனா மோடியோட செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது. அந்த செயல்பாடுகளை வந்து வாஜ்பாய் மாதிரி ஒரு கிரேட் லீடராக வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அனைவரையும் அரவணைத்து கொண்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் 10 ஆண்டுகள் கூட நீங்கள் எதிர்பார்க்கறது கூட நியாயம் சொல்லலாம். இல்லாட்டி 10 மாதங்களை தாண்டுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாயிடும். ஓகே, உண்மையிலே இந்த ஆட்சி 10 மாதம் தாண்டுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.